மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப பசுபதி இங்க வந்து பத்திரத்தெல்லாம் குடுத்துட்டு போனத பார்த்துட்டு, இந்த பக்கம் சாரதா என்னாச்சு? இவன் பாட்டுக்கு வந்து பத்திரத்தெல்லாம் குடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு ஷாக்ல இருக்கிறாங்க. என்னடி நடக்குது? அப்படின்னு போய் காவேரி கிட்ட கேட்க, காவேரியும் கங்காவும் சேர்ந்துக்கிட்டு உண்மை எல்லாமே சொல்றாங்க. அதுலயும் காவேரி வந்து ரொம்ப சந்தோஷமா, இந்த மாதிரி பசுபதியோட பையன் ராகவ இருக்காப்லல்ல, ராகவ, விஜய், குமரன், நிவின் இவங்க 3 பேரும் சேர்ந்து தூக்கிட்டாங்க, கடத்திட்டாங்க. கடத்தி வச்சுக்கிட்டு பசுபதிய மிரட்டவும் தான் அந்த பசுபதி வந்து இதெல்லாம் குடுத்துட்டு போறான் அப்படிங்கிற உண்மைய சொல்லிடுறாங்க. பாட்டிக்கு பயமாயிடுச்சு. அவன் சாதாரணமாவே சும்மா இருக்க மாட்டானே! அவனோட பையன வேறயா இப்ப கடத்தியிருக்கீங்க. என்ன பண்ண போறான்னு தெரியலையேன்னு பயந்துகிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப, இந்த பக்கம் பசுபதி பத்திரத்த குடுத்துட்டு, நம்ம விஜய் சொன்ன இடத்துக்கே வந்துடுறாப்புல. அங்க வந்து எங்க என் மவன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்றாப்புல. ஃபோன எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. பசுபதி தேடுறத கார்ல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் தேடட்டும். அவனுக்கும் வலின்னு இன்னும் என்னன்னு தெரியட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம விஜயே ஃபோன் பண்றாப்புல. ஃபோன் பண்ணதுக்கப்புறம் அப்படியே நேரா பாரு அப்படின்னு சொல்லிட்டு கார் லைட்ட போடுறாங்க. அப்ப காருக்கு முன்னாடி வாயி, கையி இதெல்லாம் கட்டி போட்டு வச்சு நிக்கிறாங்க. இத பார்த்த உடனே பசுபதி ஒடியாராப்புல. அதுக்கப்புறம் முன்னாடி 3 பேர் நின்னு கொஞ்ச நேரம் ஆளாளுக்கு பஞ்ச் டயலாக்லாம் பேசிட்டு பசுபதியோட அவங்க பையன அனுப்பி வைக்கிறாங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் இங்க காவேரி எதுவுமே நடக்காத மாதிரி உட்காந்து அப்பளத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க வர்ற கங்கா, "எங்க குமரன் மாமாவ காணோம்" அப்படின்னு சொல்லி காவேரியோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம கங்கா. இதுக்கப்புறம் என்னதான் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.